தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து அழுத்தம். ஈரானுக்கு எதிரான திட்டத்தில் ஒற்றுமை, ஆனால் இறுதி இலக்கில் பிளவு. சிங்கப்பூர் இந்தியா கல்ஃப் கடலடி தகவல் கேபிள் திட்டம் என்ன? UAE நிறுவனமான டியூ முதலீடு ஏன்? கல்ஃப் நாடுகளில் 50 புதிய கடைகளை திறக்கும் லூலு நிறுவனம், அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து அழுத்தம். ஈரானுக்கு எதிரான திட்டத்தில் ஒற்றுமை, ஆனால் இறுதி இலக்கில் பிளவு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிரான அதிகபட்ச அழுத்தம் என்ற நடவடிக்கையில் ஒரே நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஈரானின் முக்கிய வருமானமான சீனாவுக்கு செல்லும் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா பிறப்பித்த புதிய நிர்வாக உத்தரவின்படி ஈரானுடன் வணிகம் செய்யும் எந்த நாட்டுக்கும் 25% வரி விதிக்கப்படும். தற்போது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பகுதியை சீனா வாங்கி வருகிறது. ஆனால் இங்குதான் முக்கியமான முரண் வெளிப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையான பொருளாதார அழுத்தத்துடன் சேர்த்து ஈரானுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை முயற்சி செய்யலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் ஓமன் நாட்டில் அமெரிக்கா ஈரான் இடையே மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ளது. ஆனால் நெத்தன்யாகுவின் நிலைப்பாடு வேறுபட்டதாக உள்ளது. ஈரானின் அணு திட்டம் மட்டுமல்ல, அதன் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுடனான தொடர்புகளும் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது, இந்த கடுமையான நிபந்தனைகள் ஈரானால் ஏற்க முடியாதவை. இதனால் தூதரக முயற்சி தோல்வியடைந்த நிலைமை நேரடி ராணுவ மோதலுக்கு செல்லும் அபாயம் உருவாகலாம். அதாவது டிரம்ப் ஒரு ஒப்பந்த வாய்ப்பை எதிர்நோக்குகிறார், ஆனால் நெத்தன்யாகு இறுதி தீர்வு போராகவே முடியும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளார் என்று கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிக்கும் இந்த சூழலில் அடுத்தடுத்த நகர்வுகள் மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. சிங்கப்பூர் இந்தியா கல்ஃப் கடலடி தகவல் கேபிள் திட்டம் என்ன? UAE நிறுவனமான டியூ முதலீடு ஏன்? உலகளாவிய டிஜிட்டல் இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பூர் இந்தியா கல்ஃப் நாடுகளை இணைக்கும் புதிய கடலடி தகவல் கேபிள் அமைப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த பெரிய திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தொலைத்தொடர்பு நிறுவனமான டியூ முதலீடு செய்துள்ளது. இந்த சப்சி கேபிள் சிஸ்டம் என்பது கடலடியில் அமைக்கப்படும் உயர்திறன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இணைப்பாகும். இது நாடுகளுக்கிடையிலான இணைய வேகத்தை அதிகரிக்கவும் தரவு பரிமாற்றத்தை பாதுகாக்கவும் தடையின்றியும் மேற்கொள்ள உதவும். சிங்கப்பூர் இந்தியா மற்றும் கல்ஃப் நாடுகளை நேரடியாக இணைக்கும் இந்த திட்டம் பிராந்திய டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கிளவுட் சேவைகள், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள், வங்கித்துறை மற்றும் சர்வதேச வணிகத்துறைகளுக்கு இது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். UAEயின் டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சர்வதேச தரவு மையமாக தன்னை நிலைநிறுத்தவும் இந்த முதலீடு முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. கல்ஃப் நாடுகளில் 50 புதிய கடைகளை திறக்கும் லூலு நிறுவனம், அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள். மத்திய கிழக்கு நாடுகளில் பிரபலமான சில்லறை விற்பனை நிறுவனமான லூலு ரீட்டைல் ஹோல்டிங்ஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2026 முதல் 2028 வரை கல்ஃப் பிராந்தியத்தில் மொத்தம் 50 புதிய கடைகளை திறக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய கடைகள் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகளில் தொடங்கப்பட உள்ளன. இந்த விரிவாக்க திட்டம் மூலம் நூற்றுக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் லூலு நிறுவனம் சாதனை வருமானத்தை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 29.1 பில்லியன் திரகம், அதாவது சுமார் 7.9 பில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் கிடைத்துள்ளது. கடைகள் அதிகரித்தது மற்றும் ஆன்லைன் விற்பனை வளர்ச்சி ஆகியவை இந்த சாதனைக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கல்ஃப் நாடுகளில் சில்லறை விற்பனை துறையில் மேலும் போட்டியை உருவாக்கும் இந்த அறிவிப்பு அடுத்த சில ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புகளுக்கும் நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற கல்ஃப் 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.